ஹாய் ஆல். நைட்டுக்கு அடை தோசை பண்ணலான்ட்டு மத்தியானமா பருப்பெல்லாம் ஊற வச்சிருந்தேன். நல்லா ஊறி போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மத்தியானத்துல இருந்து சாயங்காலத்துக்குள்ள அம்புட்டு பாத்திரம் அதெல்லாம் விளக்கிட்டு அடுப்பெல்லாம் தொடச்சு விட்டுட்டு அப்படியே அடை தோசை மாவை அரைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அத்தானும் வந்துட்டாங்க. அவங்களுக்கு காஃபி போட்டு குடுத்துட்டு ஈவினிங்கா வெளியில போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனாலதான் எல்லாத்தையுமே கடகடன்னு முடிச்சு வச்சுட்டேன். எங்க போறோம் அப்படின்னா பாப்பாக்கு ஹெல்த் சென்டருக்கு தான் போறோம். பாப்பாக்கு வந்துட்டு மருந்து ரீஃபில் பண்றதுக்காக ஒரு டேட் கொடுத்திருந்தாங்க. அது வந்துட்டு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே தான் எடுத்து பார்த்தேன். சோ அன்னைக்கு கடகடன்னு கிளம்பிடலான்ட்டு தான் வந்திருந்தோம். வந்தோடனே டேரக்டா டோக்கன் எடுத்துட்டு அப்படியே பார்மசிக்கு போயாச்சு. இது வந்து கத்தாரோட கவர்மெண்ட் ஹெல்த் சென்டர். இது வந்துட்டு மெயின் பிரான்ச் கூட இல்ல. இது வந்துட்டு எங்களுக்கு அலாட் பண்ணிருக்க ஹெல்த் சென்டர். இந்த ஹெல்த் சென்டர் எவ்வளவு பெருசா இருக்கு. ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரொம்ப கேரிங்காவும் நடந்துப்பாங்க. நம்மளே மறந்துட்டோம்னா கூட ஃபாலோ பண்றாங்க. கத்தார்ல போட்டுக்க புது ரூல்ஸ்னால ஃபுல்லா வீடியோ எடுக்க முடியல. அப்படியே கிளம்பி நம்ம எங்க வந்துட்டோம்னா மத்தார் கதீம்ல உள்ள மஷாவி அல் அரபிக்கு தான் வந்தாச்சு. எத்தனை ஷவர்மா ஸ்பாட் இருந்தாலும் இது என்னோட ஃபேவரட். இங்க வந்துட்டு சிக்கன் பீஃப் ஷவர்மா அதுக்கப்புறம் வந்துட்டு கெபாப்ஸ் எல்லாமே இருக்கு. கண்டிப்பா கத்தார்ல இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம வந்து ட்ரை பண்ணுங்க. ரொம்ப டிராபிக் இருந்ததுனால அத்தானும் பாப்பாவும் கார்லயே இருந்துட்டாங்க. நான் ஷவர்மா வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வீடு வந்து சேர்ந்தாச்சு. இதோட கடை சாத்திக்கிட்டேன்.